Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தேனி மாவட்டம் கம்பமேட்டு கட்டப்பனை அடுத்துள்ள புளியன்மலை அருகே சட்டவிரோதமாக ஜீப்பில் கடத்தி வரப்பட்ட 300 எலக்ட்ரிக் டெட்டனேட்டர்கள் 200 ஜெலட்டின் குச்சிகளை கேரள போலீசார் பறிமுதல் செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்யராஜ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சத்யராஜ், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம் பரிதா. அதாவது கேரள மாநிலம் வண்டமேடு அருகே கேரள காவல்துறையினர் வாகன சோதனை ஈடுபட்டு இருந்தனர். அப்பொழுது பார்த்தோம்னா அந்த வழியாக கேரளா ஈராத்துப்பேட்டையை சேர்ந்த ஒரு சீப்பை மறித்து சோதனை இட்டதில் அதில் பார்த்தீங்கன்னா 300 டெட்டனர் குச்சிகளும் 200 ஜெலட்டின் குச்சிகளையும் பறிமுதல் செய்து கேரள போலீசார் இப்போ விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. குறிப்பாக இந்த சம்பவமானது கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் கட்டப்பனை அருகே உள்ள புளியன்மலை பகுதியில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தில் காவல்துறைக்கு ரகசிய தகவலின்படி ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தன. அப்பொழுது அவ்வழியாக வந்த சீப்பை மறித்து சோதனையிட்டதில் கல் குவாரிக்கு சட்டவிரோதமாக கொண்டு செல்லப்பட்ட விற்பனைக்கு கொண்டு செல்லப்பட்ட டெட்டனர் குச்சிகள் 300ஐயும் 200 ஜெலட்டின் குச்சிகளை பறிமுதல் செய்து அந்த வாகனத்தை ஓட்டி வந்தவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றன. முதல் கட்ட தகவலை பார்த்தோம் என்றால் அவர் ஈராத்துப்பேட்டையை சேர்ந்த ஜிலிபி என்ற ஒரு நபர் என்று தெரிய வருகிறது. அது தொடர்ந்து பார்த்தோம்னா அவரிடம் கேரளாவில் குவாரிகள் தடை செய்யப்பட்டிருக்கும் வேலையில எதற்காக இத்தனை குச்சிகளை கொண்டு வந்தார், எந்தெந்த குவாரிக்கு கொடுத்துள்ளார் என்ற நோக்கத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில இப்ப விசாரணை மேற்கொண்டு வருகின்ற பரிதா. விவரங்களுக்கு நன்றி சத்யராஜ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.